வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரி பாஜகவினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் நேற்று சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு, பாஜக அதிமுக இடையில இணக்கமான போக்கு வர்றதுக்கான உண்மையான பின்னணி என்ன அப்படிங்கக்கூடிய கோணத்தில் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தொடர்ச்சியாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லை, எங்களுக்கு அவர்களோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொன்ன மாதிரி தொடர்ந்து கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி அல்லது முன்னெடுப்புகள் நடத்தி முயற்சிகள் நடத்தி அதில் வெற்றியும் பெற்றிருக்கு பாஜக. அதனுடைய அச்சாரம் தான் நேற்று நடந்த சந்திப்பு. இந்த சந்திப்புக்கு மையமாக இருந்தது என்ன, எப்படி எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனம் மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2023 செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற சம்பவத்தை அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துட முடியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அன்னைக்கு தான் ஒரு வெடிகுண்டை கொளுத்தி போட்டார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இனிமேல் கூட்டணிலாம் இல்லைங்க, எங்களுக்கும் அவர்களுக்கும் இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். அதற்கு தொடர்ந்து அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு கண்டன தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. அதுக்கு காரணமாக சில விஷயங்களை முன் வச்சாங்க. வேற எதுவும் இல்லை, அதிமுகவினுடைய நிறுவன தலைவர்களை ரொம்ப குறிப்பாக தொடர்ச்சியாக அவர் விஜய் ஜெயலலிதா அவர்களை ஒரு ஊழல்வாதி அப்படின்னு அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக இன்று எங்களுடைய இயக்கத்தினுடைய பெயர்லேயே அண்ணாவினுடைய பெயர் தாங்கியிருக்கு, அந்த அண்ணாவை கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுகிறாரு அப்படின்லாம் குற்றமும் சாட்டியிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சாங்க. அது திமுக கூட்டணிக்கே ஒரு வெற்றி வாய்ப்பை ரொம்ப பிரகாசப்படுத்தியிருந்ததையும் பார்த்துருந்தோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவோட இனி கூட்டணியே கிடையாது அப்படின்னு தொடர்ச்சியாக பேசியிருந்தது. ஆனால் அண்மை காலமாக அவருடைய போக்கில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதை பார்க்க முடிஞ்சு. எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படின்னே பேச ஆரம்பிச்சிருந்தார். என்னதான் நடந்துச்சு அப்படின்னா அதற்கு பின்னாடி திரைமறைவில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்துருந்துச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, நல்ல புரிந்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகனினுடைய பெயர் மிதுன். அந்த மிதுன் ஒரு வீட்டில் பெண் எடுத்திருக்கிறார்ல, அந்த வீட்டிலேயே பெண் எடுத்த இன்னொருவர், அதாவது மிதுனுடைய சகலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவு முறையில் வரக்கூடியவர் தான் ராமலிங்கம். ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தையும் நடத்தக்கூடியவர். முந்தைய அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒப்பந்த பணிகள் நடைபெற்று வந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த சில வாரங்களாகவே ராமலிங்கத்தை அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை வளைக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே கட்சிக்குள்ளே பல வகையான அழுத்தம். செங்கோட்டையன் தனியாக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வேலுமணி போன்றவர்கள் அவருடைய இல்ல திருமண விழாவுக்கே கல்யாணத்திற்கு அதிமுகவினரை விட அதிகமான அளவுக்கு பாஜகவினரை அழைத்திருந்தாங்க. அண்ணாமலை உள்ளிட்ட மூத்த பாஜகவினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் தனியாக கொடிசியா மைதானத்தில் வச்சு அதிமுகவினருக்கு தனி விழா நடத்தக்கூடிய ஒரு சூழல் தான் கட்சிக்குள்ளே நிலவுச்சு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தத்தை கொடுத்தாலும் கூட தன்னுடைய நெருங்கிய உறவினரான ராமலிங்கம் வீட்டில் நடந்த தொடர் ரெய்டுகள் அவரை இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளே கொண்டு போச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமலிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சொத்துக்கள் எல்லாம் அவருடைய சுயசம்பாத்திய சொத்தா எடப்பாடி பழனிசாமி அதற்கு கூட லிங்க் பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்லி அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தொடர்ச்சியாக பல முன்னெடுப்புகள் எடுத்ததா சொல்லப்படுது. இதனாலெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு மோடி அவர்களுடைய மிக முக்கியமான ரைட் ஹேண்டாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுது. இந்த சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சில கோரிக்கைகளை அழுத்தங்களை முன் வச்சிருக்கிறாங்க. பட் அது எல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரெய்டு அவருடைய உறவினரை வளைத்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பறிமுதல், அமலாக்கத்துறை விசாரணை, இது நீட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில காம்ப்ரமைஸ் பண்ணதா இந்த விஷயத்தில் சொல்லப்படுது. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த காய் நகர்த்தல் திமுக கூட்டணிக்கு கடுமையான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு சில மக்கள் நலத்திட்டங்கள் செய்திருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் அதிமுகவும் பாஜகவும் ஒரு அணியில சேர்ந்தா திமுக கூட்டணி திணறும் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். பார்க்கலாம், அதிமுக பாஜக கூட்டணி மலரப்போகிறது. அதனால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை இனிவரும் நாட்கள் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.